வணக்கம், நான் உங்க யஷ்வந்த் குமார் அண்ட் நான் தாஹியா. ஸோ இன்னைக்கு நாங்கள் ஒரு சூப்பரான சிக்கன் டிக்கா செய்கிறது எப்படின்னு காட்ட போகிறோம். ஐ மீன் தாக்கியா காட்ட போகிறா. என்ன தாக்கியா ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? பண்ணிடலாம். இந்த சிக்கன் டிக்கா ரெசிபியில் என்ன ரொம்ப ஸ்பெஷல்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. எந்த விதமான ரெடிமேட் மசாலாவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ப்ளஸ் இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் சமைக்க போகிறோம். ஓகே, ஸ்டவ் அப்படின்றது அந்த கேஸ் பர்னர்லேருந்து வரக்கூடிய நெருப்பில் இல்லை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பவுலில் 1 kg சிக்கன் போன்லெஸ் இருக்குது. இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளோ? 2 tablespoons. ஓகே. அடுத்து அதுக்கப்புறம் வந்து இதில் 1 tablespoon இருக்கு. half tablespoon இதில் ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஆட் பண்ணுறோம்? ரெட் சில்லி பவுடர். ஓகே, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். ஓகே, அடுத்து அதுக்கப்புறம் வந்து உப்பு. நீங்கள் சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். உப்பு வந்து தேவையான அளவு. சரி. அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ், half லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் எப்பப்பெல்லாம் வீட்டில் செய்வீங்க? ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக செய்வீங்களா? அப்படிலாம் கிடையாது. இந்த ரெசிபி ஆக்சுவலி எப்படின்னா, நான் ஒரு நாள் முன்னாடி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க, அவங்களுக்காக தான் செஞ்சோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு பேசிக்கான மசாலா அரைச்சி வச்சுருந்தேன். அதாவது இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு, அதுக்கப்புறம் அதை வந்து இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை அப்படியே. ஓகே, ஸோ அப்போ இது வந்து உங்கள் ரெசிபி, நீங்கள் கண்டுபிடிச்ச ரெசிபியா? ஓகே. ஸோ இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு மசாலா அரைக்க போகிறோம். ஓகே, நீங்கள் சொன்னீங்கன்னா போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இல்லை, நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி சாட்டே பண்ண போகிறோம். இது ஓகே. ஓகே, மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோமா? இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கிட்டோம். அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஜீரகம். அடுத்து மிளகு. ஓகே, அதுவும் சேம் காஷ். ஓகே. இது வந்து 2 tablespoons coriander. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் இல்லையா? இது வந்து கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகும். சரி. ஸோ லோ ஃப்ளேம்ல வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறோம்ல. நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட்டில் இருக்கக்கூடிய மனம் வெளியே வர அளவுக்கு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்படி சூடு முழுமையாக குறைந்ததன் பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லையா? நம்ம இன்க்ரீடியன்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சில்லி பிளான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அதே பேனில் என்ன பண்ணுறோம்? தண்ணி ஆட் பண்ணுறோம். ஒரு 1/2 cup. ஓகே. இப்போ வந்து ஒரு 8 காஷ்மீரி ரெட் சில்லி வந்து உள்ள இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து பிளான்ச் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ எவ்வளோ நம்ம பிளான்ச் பண்ண போகிறோம்? சும்மா ஒரு 3 minutes. 3 minutes. இது வந்து ஒரு 3 minutes பிளான்ச் ஆயிடுச்சு நினைக்கிறேன். போதுமா? இப்போ வந்து இதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த மசாலையும் சேர்த்து அரைச்சிடலாம். ஓகே, நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டா? இப்போ நம்ம மசாலாவை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. என்ன பண்ண போகிறத? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு பேசிக் மேரினேஷன் நம்ம பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் மேரினேஷன் பண்ண போகிறோம். சரி. நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணியாச்சு. அடுத்து கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ? ஒரு 2 tablespoons. ஓகே. அதன் பிறகு ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். சரி. ஸோ இந்த கபாபுக்கு வந்து இதுதான் மேரினேஷன் இல்லையா? ஆமாம். ஓகே. இப்போ வந்து இதில் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து ஒரு 2 tablespoons. சரி. இப்போ கசூரி மேத்தி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாமா? ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை, இந்த கசூரி மேத்தி சேர்த்தா தான் இந்த ஃப்ளேவர் வரும் அப்படின்னு தான் இருக்கா? உங்ககிட்ட இல்லாட்டியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் கம்மியாக இருக்கிற மாதிரி. ஓகே. இப்போ நம்ம இந்த சிக்கன் டிக்காக்கு வந்து ஸ்மோக் ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம் இல்லையா? அதுக்காக நம்ம சைடில் சார்கோல் ஹீட் பண்ணிக்கலாமா?
எப்பவுமே சிக்கன் டிக்காக்கு வந்து மஸ்டர்ட் ஆயில் போட்டு செஞ்சா ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். ஓகே. அதுக்காக இங்க வந்து ஒரு 50 ml வந்து மஸ்டர்ட் ஆயில் இருக்கு. 4 to 5 tablespoon அளவு மஸ்டர்ட் ஆயில். சோ வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இத ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து இந்த ஒரு ஸ்மோக் இந்த வர வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஓகே ரெட் சில்லி பவுடர் வெச்சிருந்தோம் இல்லையா? ஆமா, பாதி எடுத்து வெச்சிருந்தோம். 1 டேபிள்ஸ்பூன்ல half a tablespoon இதுல போட்டோம். மேரினேஷன்ல half tablespoon இப்போ. ஓகே. மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி. எண்ணெயில வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்றதுனால நல்ல கலர் கிடைக்கும். ஓகே. சோ இப்போ வந்து இந்த ஆயில் எடுத்து மேரினேஷன்ல போட்டு. ஓகே. மேபி நீங்க மசாலா அரைக்கும் போதே ரொம்ப தண்ணியா அரைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பைண்ட் பண்ண முடியாது சிக்கன் கூட. அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கிராம் ஃப்ளவர் ஆட் பண்ணலாம். சரி. நம்ம வந்து கரெக்ட்டா தான் அரைச்சிருக்கோம், அதனால வேண்டாம். ஓகே. ஓகேங்களா? போதுமா? சிக்கன் ஆட் பண்ணிடலாமா? சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஹேண்ட் வச்சு மிக்ஸ் பண்ணி. சரி, ஓகே. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி. இப்போ நம்ம சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது எவ்வளோ நேரம் மேரினேட் பண்ண போகிறோம்? மோஸ்ட்லி ஓவர் நைட் மேரினேட் பண்ணலாம். அப்பதான் நல்ல ஃப்ளேவர்ஸ் இறங்கும். உங்ககிட்ட டைம் இல்லாத காரணத்துல ஒரு 3 hours மேரினேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி இப்போ நம்ம மேரினேட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா வந்து இந்த சிக்கனை நான் ஏற்கனவே வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் அண்ட் லெமன் போட்டு ஊற வச்சுருந்தேன். அதனால் வந்து இப்போ நம்ம டேரெக்டாக அப்படியே குக் பண்ணிக்கலாமா? ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து சார்கோல் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு பவுல் எடுத்து உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ சாக்லேட் எடுத்து உள்ளே வச்சுடுவோமா? ஓகே, வச்சாச்சு. அண்ட் இதுலேருந்து ஸ்மோக் வெளியில் வரதுக்காக இதே மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணிடுவோமா? ஆட் பண்ணிடலாம். ஓகே. சரி, இப்போ இது எவ்வளோ நேரம்? ஒரு 5 minutes அந்த ஸ்மோக் வந்து இறங்குற அளவுக்கு. 5 minutes போதுமா? அந்த ஸ்மோக் எப்போ இறங்குதோ. ஓகே. சரி, இப்போ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ நம்ம ஸ்மோக்கி ஃப்ளேவர் சிக்கன் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு. தட்டு ஓப்பன் பண்ணிடலாமா? இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கியூவர்ஸ்ல போட்டு ஓகே இத வந்து panல 5 minutes இந்த சைடு 5 minutes இந்த சைடு குக் பண்ணிடுவோம். அதுக்கு அப்புறம் வந்து ஸ்டவ்வோட ஃப்ளேம்ல வந்து இத வந்து ஹீட். ஓகே. இப்போ நம்ம ஸ்கியூவர்ஸில் சிக்கன் இன்சர்ட் பண்ணியாச்சு. இது அப்படியே எடுத்து பிளான்ல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே பட்டர் ஆட் பண்ணணுமா? இல்லை. இப்போ நம்ம சிக்கனை எல்லா சைடும் போட்டு நல்லா பேனில் வச்சு குக் பண்ணிட்டோம். இதை எடுத்து அப்படியே கீழே வச்சிடலாம். ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஃப்ளேமில் வைக்க போகிறோம். ஓகே. ஒரு 2 minutes குக் பண்ணால் போதும் இல்லையா? போதுமா குக் பண்ணது? லைட்டாக அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து சுற்றி இருக்குது. இது அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி மீதமுள்ள சிக்கனையும் குக் பண்ணிப்போம். இப்போ நம்ம சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடுச்சு.
இதை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிவிடுவோமா? இப்போ நம்ம சிக்கன் டிக்கா ரெடி பண்ணி அதை அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்சும் பண்ணியாச்சு. அண்ட் டேஸ்டிங் டைம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிடுவோமா? ஸோ சிக்கன் டிக்கா வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா சாஃப்ட் டெண்டர் அண்ட் ஜூஸியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்க இந்த மஸ்டர்ட் ஆயிலோட மனமும் பிரமாதமாக இருக்குது. ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் உங்களுக்கு எதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? இதில் நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணல. ஆனால் நிஜமாகவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து தாக்கியோட ஃபுட் நிறைய டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்ச ரெசிபீஸ் தான். அதில் ஒன்று தான் இந்த சிக்கன் டிக்காவும். ஸோ நீங்கள் வந்து தாக்கியோட ரெசிபீஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தக்கியா வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க. அண்ட் அதோட நேம் வந்து நீங்களே சொல்லிவிட்டு வியூவர்ஸை விசிட் பண்ண சொல்கிறீங்களா? 2 சேனல் இருக்குது. ஒன்று தாக்கியா ட்வீட், அதில் வந்து டாபிக்ஸ் பற்றி பேசுகிற வீடியோஸ் இருக்குது. தாக்கூஸ் ஃபுட் டைரின்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து அதிகமாக இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். அந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே எனக்கு கொடுத்த அதே ஆதரவை நம்ம தக்கியாவுக்கும் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நானும் தக்கியா உங்களை சந்திக்கிறோம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த் அண்ட் தக்கியா. பாய்.